Praise the Lord, brothers and sisters. மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்கிற இந்த வசனம் திருத்துவத்தை நிலைநிறுத்துகிறதா? திருத்துவக்காரர்கள் இந்த ஒரு வசனத்தை ட்ரினிட்டிக்கான ஒரு பெரிய ஆதாரமா, ப்ரூஃப் டெக்ஸ்டா பார்க்குறாங்க. இது உண்மையா என்பதை குறித்து இந்த ஒரு படிப்பினையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். இந்த வசனத்துல நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்குது. நன்மை தீமை அப்படிங்கிற அந்த வார்த்தையும் கவனிக்கணும். மேலும் நம்மில் ஒருவரை போல ஆனான். இந்த நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று பிதாவாகிய தேவன் கூட இருக்கிற 2 தேவர்களோடு பேசுகிறார் என்றுதான் ட்ரினிடேரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா என்று பார்த்தால் இது முழுக்க முழுக்க பொய். நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தம்முடைய தூதர்களோடு பேசுகிறார் என்பதை குறித்து இதுக்கு முந்தின படிப்பு நிலையில நம்ம பார்த்தோம். மேலும் இந்த படிப்பு நிலையும் இதற்கான ஆதாரங்களை பார்க்கலாம். பட் இங்க ஒரு 2 முக்கியமான கேள்விகள். நாம் நமது என்று கர்த்தர் தூதர்களோடு பேசினார் என்றால் தூதர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்களா? மேலும் தூதர்களுக்கு நன்மை தீமை தெரியுமா? இந்த 2 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா தூதர்களுக்கு நன்மை தீமை தெரிந்தால்தான் இந்த வசனம் தூதர்களிடம் பேசிய ஒரு வசனம். மேலும் தூதர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தால்தான் இந்த வசனம் தூதர்களோடு ஒரு பேசிய ஒரு வசனமாய் இருக்கும். முதலாவது காரியம், தூதர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்களா என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 23 முதல் 24 வரை. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பேசுகிறார். அப்படி இருக்க 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கேருபீன்கள் அவர்களை விரட்டி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கேருபீன்கள் இவர்கள் யார்? இவர்கள் தூதர்கள். கர்த்தரோடு தூதர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்ட பொழுது அங்கே கேருபீன்களை அவர் காவலுக்கு வைக்கிறார். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் இந்த தூதர்களிடம் பேசுகிறார். தூதர்களிடம் பேசும் பொழுது அந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆதாமையும் ஏவாளையும் அவங்க எஸ்கார்ட் பண்ணி ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில விட்டு அதற்கு காவலா இருக்கிறார்கள். தூதர்கள் கர்த்தரோடு ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 2வது கேள்வி, தூதர்களுக்கு நன்மை தீமை தெரியுமா? இதற்கான ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 17. ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றால். இங்கே தாவீதோட ஒரு பெண் பேசுகிறாள். அந்த பெண் என்ன சொல்றா தாவீது கிட்ட? நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். ராஜா தேவ தூதர்களை போல நன்மையும் தீமையும் அறிந்தவராக இருக்கிறார் என்று ராஜாவிடமே அந்த பெண் பேசுகிறார். அப்படியானால் தேவ தூதர்களுக்கு நன்மை தீமை தெரியுமான்னு பார்த்தாக்க கண்டிப்பாக தேவ தூதர்களுக்கு நன்மை தீமை இந்த வித்தியாசம் தெரியும். அதனாலதான் இந்த நன்மை தீமை வித்தியாசம் தெரிந்த அந்த தேவ தூதர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? மனுஷன் நம்மில் ஒருவரை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறிவிட்டான் என்று கர்த்தர் பேசுகிறார். தூதர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். மேலும் தூதர்களுக்கு நன்மை தீமை தெரியும் என்பதையும் நாம் பார்த்து விட்டோம். கர்த்தர் தூதர்களோடு தான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். தனது திட்டங்களை கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய தூதர்களோடு அறிவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய திட்டங்களை எப்பொழுதும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளோடு கர்த்தர் அறிவிக்கிறார் என்பதை நாம் ஆமோஸ் புஸ்தகத்தில் படிக்கிறோம். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் அவர் தன்னுடைய தூதர்களோடு பகிர்ந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கான சில ஆதார வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மற்றும் 8ஆம் வசனம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிற ஒரு தரிசனம். அங்கே ஒரு டிவைன் கவுன்சில், ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் அவன் என்னத்தை காண்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அங்கு ஒரு சிங்காசனம் தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருக்கிறது? ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் தான் இருந்தது. அதில் எத்தனை பேர் வீற்றிருந்தார்கள்? 3 கடவுள்கள் வீற்றிருக்கவில்லை. அதிலே ஆண்டவர் ஒருவர் தான் வீற்றிருந்தார் என்பதையும் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 6:2 கர்த்தரோடு கூட எப்பொழுதும் தூதர்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் என்றால் அவர்கள் ஒரு விதமான தூதர்கள். இந்த தூதர்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மேலும் கர்த்தர் இங்க பன்மையில ஒரு வார்த்தையை சொல்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இங்க கர்த்தர் ஒருமையிலையும் பேசுறாரு, பன்மையிலையும் பேசுறார். யாரை நான் அனுப்புவேன் என்று ஒருமையில பேசுறாரு. யார் நமது காரியமாய் போவான் என்று பன்மையிலையும் கர்த்தர் பேசுறார். யாருகிட்ட பேசுறாரு? தன்னோடு கூட இருந்த தூதர்களோடும் தன்னோட ஆவிக்குள்ளாயிருந்த ஏசாயாவோடும் தான் கர்த்தர் இந்த காரியத்தை பேசுறார். எப்பொழுதும் பரலோகத்துல ஒரு டிவைன் கவுன்சில், ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது கர்த்தர் யாரோட பேசுவார்? அந்த மீட்டிங்ல இருக்கிற நபர்கள் யார்? அந்த மீட்டிங்ல அந்த டிவைன் கவுன்சில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். 1-2 நேரங்களில் ஏசாயா போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி போறாங்க. இல்லாட்டினா யோவான் போன்ற மனிதர்கள், இல்ல அப்போஸ்தலன் பவுல் போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி பரலோகத்திற்கு போயிருக்கிறாங்க. இப்படி இவர்கள் ஆவிக்குள்ளாகி போகும் பொழுது அங்கே நடக்கிற மீட்டிங்கை இவங்க பார்த்துருக்கிறாங்க 1-2 முறை. ஸோ இப்போ கர்த்தர் யாரோடு நமது காரியமாய் போவான் என்று பேசும் பொழுது பதில் சொல்றது யாரு? ஏசாயாவே பதில் சொல்றாங்க. அப்படி இருக்க கர்த்தர் யாருக்கிட்ட நமதுன்னு சொல்லி சொல்றாரு? தன்னை சுற்றி இருக்கிற தூதர்கள் மற்றும் ஆவிகள், இவர்களோடு தான் கர்த்தர் நமது என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் எப்பொழுதும் நமது, நாம் என்று பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறார். இதற்கு இன்னொரு சாட்சி வசனத்தையும் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனங்கள் 19 முதல் 21 வரை. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. இங்கே ஒரு டிவைன் கவுன்சில, பரலோகத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பரலோகத்தில் இருக்கிற மீட்டிங்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். 19ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும், பரலோகத்துல எத்தனை சிங்காசனம் இருக்குது? ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் எத்தனை பேர் வீற்றிருக்கிறார்கள்? 3 தேவர்கள் அல்ல, கர்த்தர் என்கிற ஒருவர் மட்டும்தான் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. மேலும் கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். பரம சேனையெல்லாம் அவருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிற்குது. யார் இந்த பரமசேனை? இது தூதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தர் தம்முடைய தூதர்களை சேனை என்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறார். 20ஆம் வசனத்துல, ஆகாபு போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார்? தன்னுடைய திட்டங்களை கர்த்தர் யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்? தன்னுடைய தூதர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை இந்த வசனத்திலேயே நம்ம புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதற்கு யார் பதில் சொல்கிறார்கள்? ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். கர்த்தரோடு கூட இருந்த அந்த தூதர்கள், அந்த ஆவிகள், அவங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாங்க? ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும். அப்ப கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? எப்பொழுதும்
கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய தூதர்களுக்கு வெளிப்படுத்துறார். தூதர்களில் ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் பேசும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அப்ப கர்த்தர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றா? ஒரு ஆவிதான் பதில் சொல்லுச்சு. அப்படின்னா கர்த்தர் தான் பேசுகிற காரியங்களை யாரிடம் பேசுகிறார்? தூதர்களிடம் பேசுகிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு இன்சிடென்ட் 1 ராஜாக்கள் 22 எழுதப்பட்டிருக்குது. மேலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனங்கள் 18 முதல் 21 இதே இன்சிடென்ட் அங்கேயும் எழுதப்பட்டிருக்குது. நீங்க அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் தூதர்களோடு அறிவிக்கிறார். நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மேலும் இந்த நமது நாம் என்கிற காரியம் ராஜாக்களும் பயன்படுத்துகிற ஒரு பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மெஜஸ்டிக் ப்ளூரல் இல்லைன்னா ராயல் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூமியின் ராஜாக்களும் இப்படித்தான் பேசுகிறார்கள். மேலும் வேதத்தில் உள்ள ராஜாக்களும் இப்படித்தான் பேசி இருக்கிறார்கள். இதற்கு சில சாட்சி வசனங்களை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். தாவீது என்கிற ஒரு ராஜா, அவன் பன்மையில இங்க பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. தாவீது ஒருவனாய் இருக்க நாம் என்கிற வார்த்தையை எதற்காக பயன்படுத்த வேணும்? அப்ப நாம் என்று சொன்னாலே 3 பேருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? 3 தாவீதுகள் இருந்தார்களா வேதத்தில்? இல்லையே. கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது 3 பேர் என்று திருத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது தாவீது நாம் என்று சொல்லும் பொழுது 3 தாவீது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. இது ராஜாக்களுடைய பாஷை. எப்பொழுதும் ஒரு ராஜா பேசும் பொழுது தன்னுடைய கூட தன்னுடைய சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டு நாம் என்று பேசும் பழக்கம் ராஜாக்களுக்கு உண்டு. இந்த பூமியின் ராஜாக்களை இப்படி பேசும் பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பட்டங்கள் சூட்டப்பட்டிருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவன், அவர் நாம் நமது என்று தன்னுடைய தூதர்களை சேர்த்து பேசும் பொழுது அதுல என்ன தவறு இருக்குது? நாம் நமது என்று சொல்லும் பொழுது கூட 2 தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது தேவதூஷணமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது நாம் என்கிற வார்த்தையை தனக்கு பயன்படுத்துகிறான் என்பதை பார்த்தோம். மேலும் தானியேல் அதிகாரம் 2 வசனம் 36, சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். தானியேல் ராஜா நேபுகாத்நேச்சரிடம் சொப்பனத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் என்று பன்மையிலே பேசுகிறான். தானியேல் ஒரு தானியேலா அல்லது 3 தானியேலா? கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது 3 கர்த்தர் சொல்றோம். ஆனா தானியேல் தெரிவிப்போம்னு சொல்லி பன்மையில பேசும் பொழுது ஒரு தானியேல தானே பார்க்கிறோம். இதற்கு பெயர் தான் மெஜஸ்டிக் ப்ளூரல், ராயல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ராஜாக்களுடைய பாஷை இப்படித்தான் இருக்கும். ராஜாக்களிடம் பேசும் மற்ற நபர்களும் இப்படித்தான் பேச வேண்டும். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எஸ்ரா புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 17 முதல் 18 வரை. அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயுக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றுமுள்ள அவர்களுடைய வகையாராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. இங்க சொல்லுகிற ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜா ஒரு பிரதியுத்தரத்தை ஒரு மனுவுக்கு எழுதுறான். அந்த மனு எப்படி படிக்கப்பட்டதான்? நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் என்று ராஜா பன்மையிலே பேசுகிறான். பேசுகிற ராஜா ஒருவனாய் இருக்க நமது என்று ராஜா ஏன் பன்மையில் பேச வேண்டும்? ராஜா தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற தன்னுடைய சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டுதான் நாம் நமது என்று பேசுகிறார். நான் என்று ஒரு ராஜா பேசினால் அது பெருமை என்று அர்த்தம். ஸோ ஒரு ராஜா எப்பொழுதும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்பும் பொழுது அந்த ராஜா நான் என்று பேசாமல் நாம் என்றுதான் அந்த ராஜா பேசுவான். அதே போல இந்த பூமிக்குரிய ராஜாக்களை இப்படி நாம் நமது என்று பேசும் பொழுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்பொழுதும் நாம் நமதுன்னு சொல்லும் பொழுது அது பன்மை கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மல்டிபிள் காட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு கர்த்தர் பல தூதர்களோடு நாம் நமது என்று பேசுகிறார். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும்
தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்ய கடவது என்று எழுதி அனுப்பினான். பேசுகிற ராஜா தரியு என்கிற ஒரு மனிதன். தரியு என்கிற ஒரு மனிதன் அவன் என்ன சொல்றான்? தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். தரியு ஒருவனாய் இருக்க நாம் என்று எதற்காக அவன் இங்கே சொல்ல வேண்டும்? இதுதான் ராஜாக்களுடைய பாஷை. எதற்கு பெயர் தான் மெஜஸ்டிக் ப்ளூரல், ராயல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராஜாக்கள் எப்பொழுதும் நாம் நமது என்றுதான் பேசுவார்கள். எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனங்கள் 12 முதல் 13 வரை. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இங்க பேசுகிற ராஜா அர்த்தசஷ்டா ராஜா. அர்த்தசஷ்டா ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா அந்த அர்த்தசஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன சொல்றான்? 13ஆம் வசனத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் என்று பன்மையிலே பேசுகிறான். ராஜா பன்மையில பேசினா அவன் ஒருவன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா கர்த்தர் பன்மையில பேசினாக்க 3 கர்த்தர்னு சொல்றது தேவ தூஷணமா இருக்கிறது. மேலும் இதே வசனம் முடியும் பொழுது நம்மாலே உத்தரவாகிறது என்று அந்த ஒரு ராஜா ப்ளூரல்ல பேசுறான். ஸோ நம்மாலே என்பது இது பன்மை, இது ப்ளூரல். ஆனா ஒரு ராஜா நம்மாலே என்று பன்மையிலே இங்க பேசுகிறான். இதே போல அநேக வசனங்கள் உண்டு. எஸ்ரா அதிகாரம் 7 வசனம் 24, பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதிநீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். மீண்டும் ராஜா பன்மையில பேசுறான். அறியப்படுத்துகிறோம் என்று ப்ளூரல்ல பன்மையில தான் இங்க எழுதப்பட்டிருக்குது. ராஜா ஒருவனா இருந்தாலும் அறியப்படுத்துகிறோம் என்று பன்மையில பேசுகிறான். இதுதான் ராயல் லாங்குவேஜ், மெஜஸ்டிக் ப்ளூரல். இது ராஜாக்களுடைய பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறாரே ஒழிய கர்த்தர் கூட இருக்கிற 2 தெய்வங்களோடு அவர் பேசவில்லை என்பதை இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படிப்பினையில நாம் பார்த்த காரியம், மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று தேவனாகிய கர்த்தர் தூதர்களோடு பேசினார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்த படிப்பினையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று கர்த்தர் பேசுவது ட்ரினிட்டியை நிலைநிறுத்துகிறதா என்பதை குறித்து நாம் அடுத்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. May God bless you all.